வீட்டு பூஜையில் விளக்கேற்றுதல் நன்மைகள் நடைமுறைகள் மற்றும் கவனிக்க வேண்டியவை. வீட்டில் விளக்கு ஏற்றுவது சில ஒளியை கொடுக்குவதற்காக மட்டுமல்ல, இது வீட்டிற்கு நன்மைகள், செல்வம், மன அமைதி ஆகியவற்றை தரும் முக்கிய அங்கமாகவும் கருதப்படுகிறது. ஆன்மீகத்தின் நம்பிக்கையில் வீட்டில் தீபம் ஏற்றுவதன் மூலம் இழந்த நிம்மதி, இழந்த சொத்துகள் மற்றும் குடும்ப நலன் மீட்கப்படும். தீபம் ஏற்றுவதின் நன்மைகள்: மன அமைதி மற்றும் சக்தி. தீபம் ஏற்றும்போது மனம் அமைதியாகும், குடும்ப உறுப்பினர்களின் உறவுகள் சிறப்பாக இருக்கும். விருத்தி மற்றும் செல்வம். வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் செல்வம் அதிகரிக்கும். துன்பங்கள் நீங்கும். கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் துன்பங்கள், கவலைகள் நீங்கும். கடன் தீர்வு. மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லைகள் குறையும். விருத்தி பெருக்கம். பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றினால் பலன் இரட்டிப்பு அளிக்கும். எப்போது தீபம் ஏற்றுவது சிறந்தது? காலை அல்லது மாலை நேரம் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. வெள்ளிக்கிழமை மட்டும் அல்ல, எல்லா நாட்களிலும் தீபம் ஏற்றினால் அதற்குரிய பலன் கிடைக்கும். தீபம் ஏற்ற இடங்கள்: பூஜையறை மட்டும் அல்ல, நடுமுற்றம், சமையலறை, துளசி மாடம் போன்ற இடங்களிலும் தீபம் ஏற்றலாம். மாலையில் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் குடும்பத்தைச் சுற்றியுள்ள வறுமை, தரித்திரம் நீங்கும். தீபத்தை ஏற்றும் வழிமுறைகள்: விளக்கை நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றக்கூடாது. அகல் விளக்கு அல்லது ஊதுபத்தியில் வைத்து தீபம் ஏற்றுவது நல்லது. பழைய எண்ணெய் மற்றும் பழைய திரியை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. எண்ணெய் முழுமையாக தீராத அளவுக்கு விடக்கூடாது, திரி கருகாமல் இருக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் தீபத்தை சிறிது நேரம் எரிய விட வேண்டும், திடீரென அணைக்க கூடாது. திரி அடிப்பகுதியை மனமாய் கூறிய முன்மொழிந்த மந்திரத்தை சொல்லி இழுத்து தீப்பொறியை குறைத்து அணைக்கலாம். தீப்பொறிக்கு உதவும் வழிகள்: தீப்பொறியை குளிர்க்க பூக்கள், இனிப்பான பொருட்கள், கற்கண்டு, மாதுளை பழக்குச்சி, நெல்லிக்காய் குச்சி, மருதாணி குச்சி பயன்படுத்தலாம். வாயால் ஊதி அல்லது கைகளால் தூண்டி தீப்பொறியை அணைக்கக்கூடாது. தீப்பொறியை அணைக்கும் போது அணைக்கிறேன் என்று சொல்லாமல் விளக்கை குளிர் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். தானாக விளக்கு அணைந்தால். சிலர் இதை கெட்ட சகுனம் என கருதினாலும் உண்மையில் காரணங்கள் பல இருக்கலாம். காற்றின் வேகம், எண்ணெய் குறைவு, திரி சரியில்லாமை, இது போன்ற காரணங்களால் தீபம் அணைந்தால் அது கெட்ட சகுனம் என்று பயப்பட தேவையில்லை. மனசஞ்சலையாக இருந்தால் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்வது நல்லது.